வணக்கம். இது தீபிகா அருணுடன் கதையோசை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சி. ராஜன் எழுதி வரும் ஆழமாய் அறிவோம் சனாதன தர்மம் காட்டும் ஆன்மீகம். நாம் கடந்த 80ஆம் பகுதியோடு ஆகமங்களும் கோவில் வழிபாடும் என்னும் 11ஆம் அத்தியாயத்தை நிறைவு செய்தோம். நேயர்களே, ஒருவேளை நீங்கள் இந்த தொடருக்கு புதியவர் என்றால் இதற்கு முந்தைய பகுதிகளுக்குச் சென்று சனாதன தர்மத்தின் ஆழமான ஆன்மீகம் பற்றி என்னென்ன விஷயங்கள் கூறப்பட்டுள்ளன, எந்தெந்த கேள்விகளுக்கு பதில்களும் விளக்கங்களும் தரப்பட்டுள்ளன என்று கேட்டு தெரிந்து கொண்டு இங்கே இந்த வார கேள்வி பதில்களை தொடரலாம். அது இங்கு விவாதிக்கப்படும் கருத்துகளின் தொடர்ச்சியை சரியாக புரிந்து கொள்ள உதவும். இனி இந்த வாரம் தொடங்கும் 12ஆம் அத்தியாயத்தில் சனாதன தர்மத்தில் மரணம் பற்றியும் மரணத்துக்குப் பிறகு என்ன ஆகிறது என்பது பற்றியும் உள்ள சில கண்ணோட்டங்களைப் பற்றி கேட்போம். நேயர்களே, அது சார்ந்த கேள்வி பதில்களுக்கு போகும் முன்னர் நாம் மரணம் சார்ந்த சில அடிப்படை கோட்பாடுகளைப் பற்றி முன்னரே சில அத்தியாயங்களில் சொன்னவற்றை சுருக்கமாக நினைவு கூறுவோம். சனாதன தர்மத்தின் ஒரு அடிப்படையான கோட்பாடு கர்மா மற்றும் மறுபிறவிக் கொள்கை ஆகும். மரணம் என்பது ஒரு ஜீவனின் வாழ்க்கை பயணத்தின் முடிவு அல்ல. ஒரு வாக்கியம் முடிந்த பின் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறோம். அதன் பிறகு அடுத்த வாக்கியத்தை தொடர்கிறோம் அல்லவா? அதுபோல ஒரு பிறவியில் வரும் மரணம் என்பது அப்பிறவியில் தாங்கிய உடல் அழிந்து ஜீவாத்மாவானது தனது அடுத்த உடலை எடுத்துக்கொண்டு பிறவியை தொடர்வதே ஆகும். விருப்புகளும் வெறுப்புகளும் ஆசை பேராசைகளும் எதிர்பார்ப்புகளும் ஏமாற்றங்களும் ஒரு ஜீவாத்மாவுக்கு உள்ளவரை அது மீண்டும் மீண்டும் பிறவி எடுக்கும். இதுவே சம்சார சக்கரம் எனப்படுகிறது. ஒவ்வொரு பிறவியிலும் உடல், மனம், புத்தி, அகங்காரம் இவற்றைக் கொண்டு அது கர்மங்களை செய்து கொண்டே இருக்கிறது. இப்படிச் செய்த கர்மங்களின் பலன்களை அது அனுபவித்துத் தீர்த்துத்தான் ஆக வேண்டும். அப்படி தீர்க்க பற்பல பிறவிகள் எடுக்க நேர்கிறது. அப்படி எடுக்கும் பிறவிகளில் கர்ம பலன்களை அனுபவித்தாலும் புதிய கர்மங்களையும் செய்வதால் கர்ம மூட்டை காலியாவது நிகழாமல் மேலும் மேலும் சேர்ந்து கொண்டே இருக்கிறது. இதையெல்லாம் முன்பே கேட்டோம். ஒருவனது கர்ம மூட்டையிலிருந்து எடுத்த ஒரு தொகுப்பே இந்த பிறவி எடுக்கவும் அதில் பெறும் இன்பத் துன்பங்களுக்கும் காரணமாகிறது என்றும் அதுவே பிராரப்த கர்மா எனப்படுகிறது என்பதையும் முன்பே கேட்டோம். முடிவில்லாத இந்த மாய சுழற்சியின் அபத்தத்தை புரிந்து கொண்டு எப்போது ஆசைகளிலிருந்து விடுபட்டு விவேக வைராகியம் வரப்பெற்று பரிபூரண ஞானமோ அல்லது இறைவனிடம் பூரண சரணாகதியோ அல்லது பூரண பக்தியோ வருகிறதோ அப்போது பிறப்பிறப்பற்ற மோட்சம் கிடைக்கிறது. மோட்சம் அடையப்பெற்ற நிலை என்ன என்பது பற்றி துவைத்தம், அத்வைத்தம், விசிஷ்டாத்வைத்தம் எனும் கோட்பாடுகள் எப்படி வெவ்வேறான விளக்கங்களை அளிக்கின்றன என்பதையும் முன் அத்தியாயங்களில் கேட்டோம். அவ்வாறே ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் உள்ள உறவு பற்றி இம்மூன்று கோட்பாடுகளும் எப்படி வித்தியாசமான கண்ணோட்டங்களை முன்வைக்கின்றன என்பதையும் ஏற்கனவே கேட்டோம். உடம்பில் சுவாசம் இயங்கும் வரையே உயிர் தங்கியிருக்கும். அதை இயக்கும் சக்தி பிராணன் என்பதையும் நாம் முன்பே கேட்டோம். அது பஞ்ச பிராணனாக உடலில் மூச்சு விடுதல், ஜெரிமானம் செய்தல், இரத்த ஓட்டம் போன்ற 5 செயல்பாடுகளுக்கும் ஆதாரமாயிருப்பதையும் நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். இவற்றையெல்லாம் பின்புலமாக வைத்துக்கொண்டு இனி மரணம் தொடர்பான கேள்வி பதில்களுக்குச் செல்வோம். முதற்கேள்வி: மரணம் எப்போது நிகழும் என்று யார் அல்லது எது தீர்மானிக்கிறது? ஆஸ்திகர்களை பொறுத்தவரை மரணம் எப்போது நிகழும் என்பது இறைவனின் இச்சைப்படி நடக்கிறது என்பது பொதுவான பதில். ஆயினும் ஒருவரின் பிராரப்த கர்மங்கள் எப்போது முடிவுக்கு வருகின்றனவோ அப்போது மரணம் நிகழ்கிறது என்கின்றன சாஸ்திரங்கள். நாம் இந்த பிறவியை எடுத்திருப்பது நமது பிராரப்தத்தினால். அந்த பிராரப்தப்படி நாம் இன்பத் துன்பங்களை அனுபவிக்கிறோம். அந்த கணக்கு முடிவுக்கு வரும்போது மரணம் நிகழ்கிறது. இரண்டாம் கேள்வி: உயிரோடு வாழ்கையில் நமக்கெல்லாம் ஸ்தூல தேகமும் சூக்ஷ்ம தேகமும் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். இவற்றை சற்று மேலும் விளக்குவீர்களா? சூக்ஷ்ம தேகம் உடலை விட்டு நீங்குவதுதான் மரணமா? நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் எனும் பஞ்சபூதங்களால் உருவானதுதான் இந்த உடம்பு. அதில் ஆத்மா அல்லது ஜீவாத்மா செயல்படாவிட்டால் அது வெறும் ஜடமே. அப்படி எலும்பு, தசை, இரத்தம், தோல், உறுப்புகள் எல்லாம் கொண்டு விளங்கும் ரூபமே ஸ்தூல தேகம். மனம், புத்தி, அகங்காரம், 5 கர்மேந்திரியங்கள், 5 ஞானேந்திரியங்கள், பிராணன், கர்மா, வாசனைகள் இவற்றையெல்லாம் தன்னுள் கொண்டு உடம்பு இயங்குவதற்கான சக்தியாய் விளங்குவதையே சூக்ஷ்ம தேகம் என்பது. உணர்ச்சிபூர்வமான எண்ணங்களைக் கொண்டது மனம்.
அறிவுபூர்வமான எண்ணங்களைக் கொண்டது புத்தி. நான் இருக்கிறேன் என்ற உணர்வே அகங்காரம். பார்த்தல், கேட்டல், சுவைத்தல், நுகர்தல், தொடு உணர்வை அறிதல் என்பதற்கான சக்திகளாக விளங்குபவையே 5 ஞானேந்திரியங்கள். நடத்தல், வேலை செய்தல், மலஜலம் கழித்தல், பேசுதல், இனப்பெருக்கம் செய்தல் எனும் செயல்களுக்கு சக்தியாய் விளங்குபவைகளே 5 கர்மேந்திரியங்கள். பிராணன் என்பது மூச்சு விடுவதற்கான சக்தி என்பதையும் அது 5 விதமாக செயல்படுகிறது என்பதையும் முன்பே சொன்னோம். கர்மா என்பதில் நாம் பற்பல பிறவிகளாய் செய்த செயல்களிலிருந்து இன்னும் பலன் தராது எஞ்சியிருப்பவை உட்படுகின்றன. வாசனைகள் என்பவை நாம் பெற்ற அறிவு, பாட்டு, ஓவியம் போன்ற திறன்கள், சுவைகள், விருப்பு வெறுப்பு போன்றவற்றின் சூட்சுமமான தொடர்ச்சியாகும். இவை அனைத்தையும் தன்னுள் கொண்ட சூட்சும தேகம் ஜீவாத்மாவில் ஒரு உபாதி என்பார்கள். அதாவது ஆத்மாவுக்கு சொந்தமில்லாத, ஆனால் ஆத்மாவுடன் வந்து ஒட்டிக்கொண்டிருக்கிற குணம். ஆத்மா இருந்தால் மட்டுமே செயல்படக்கூடியது சூட்சும தேகம். ஆத்மாவோடு சம்பந்தமில்லாவிட்டால் சூட்சும தேகமும் ஒரு ஜடமே. இதை புரிந்து கொள்ள ஒரு எளிய உதாரணம் கேட்போம். ஸ்தூல தேகம் என்பது கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் போல. அது இயங்குவதற்கு சாஃப்ட்வேர் அவசியம். அந்த சாஃப்ட்வேர் போன்றது சூக்ஷ்ம தேகம். அந்த சாஃப்ட்வேர் இயங்குவதற்கும் மின்சாரம் அவசியம். அதுபோன்று சூக்ஷ்ம தேகம் இயங்குவதற்கும் அவசியமானது ஆத்மா. உறக்கத்தில் ஸ்தூல தேகம் ஓய்வெடுக்கிறது. கனவு காண்கையில் சூக்ஷ்ம தேகமே செயல்படுகிறது. அது பற்பல காட்சிகளை காண்கிறது. பற்பல இன்ப துன்ப அனுபவங்களை பெறுகிறது. ஆழ் உறக்க நிலையில் சூக்ஷ்ம தேகமும் செயல்படாமல் ஓய்வெடுக்கிறது. சூக்ஷ்ம தேகம் உடலை விட்டு நீங்குவதுதான் மரணமா என்ற கேள்விக்கு பதில் அல்ல என்பதே. உண்மையில் ஆத்மாவானது உடலில் செயல்படாமல் நீங்குவதே மரணம். அப்படி ஸ்தூல உடலை விட்டு நீங்கும் ஆத்மா தன்னுடன் சூக்ஷ்ம தேகத்தையும் கவர்ந்து செல்கிறது. 3ஆம் கேள்வி. மரணத்துக்குப் பிறகு என்ன நேர்கிறது? அந்த ஜீவாத்மாவின் நிலை, அதற்காக செய்யப்படும் சடங்குகள், பின் அதன் பயணம் பற்றி புராணங்கள் என்ன சொல்கின்றன? மரணத்துக்குப் பிறகு என்ன நேர்கிறது என்பதை கருட புராணம் சற்று விரிவாகவே சொல்கிறது. அப்புராணத்தில் சொல்லியுள்ளவை பற்றியும் வேறு சில புராணங்களில் சொல்லியுள்ளவை பற்றியும் கேட்போம். இங்கு நாம் சொல்லப்போவது மோட்சத்துக்கு தகுதி பெறாத, இன்னமும் சம்சார சக்கரத்தில் சிக்கியுள்ள ஜீவாத்மா பற்றியே. உடல் எடுத்தவனின் பிராரப்த கர்மங்கள் முடிவுக்கு வந்ததும் ஆத்மாவானது அவ்வுடலை விட்டு நீங்குகிறது. கூடவே சூக்ஷ்ம சரீரமும் நீங்குகிறது. சூக்ஷ்ம சரீரத்தில் உட்பட்ட பிராணன் நீங்குவதால் மூச்சு விடுவதும் நின்று மரணம் சம்பவிக்கிறது. உடற்பற்றும் உலகப்பற்றும் மிகுந்த ஒருவன் சூக்ஷ்ம சரீரம் நீங்கும்போது கடும் மரண வேதனையை அனுபவிக்கக்கூடும். மரண சமயத்தில் யமதூதர்கள் வந்து சூக்ஷ்ம தேகத்தை உடலிலிருந்து புறத்தே தள்ளுவார்கள் என்றும், அதனால் இறக்கும் தருவாயில் ஒருவன் கடும் வேதனையை அனுபவிப்பான் என்றும் கருட புராணத்தில் சொல்லப்பட்டுள்ளது. உடலிலுள்ள நவத்வாரங்கள் எனப்படும் 9 ஓட்டைகளில் ஏதோ ஒன்றின் வழியாக ஜீவன் வெளியேறும் என்றும் சொல்லப்படுகிறது. 2 கண்கள், 2 காதுகள், 2 மூக்கு ஓட்டைகள், வாய், குதம், சிறுநீர்ப்பாதை ஆகியவையே அந்த நவத்வாரங்கள் என சங்கரர் போன்ற ஆச்சாரியர்கள் விளக்குகிறார்கள். உடலை விட்டு அகன்ற ஜீவன் பிரேதம் எனப்படுகிறது. நாம் தமிழில் ஆவி என்று எதை சொல்கிறோமோ அதுவே உண்மையில் பிரேதம். நாம் தமிழில் பிரேதம் என்று இறந்த உடலை சொல்வது உண்டென்றாலும் இங்கே பிரேதம் என்பது செத்த உடல் அல்ல, ஆவியே ஆகும். அந்த பிரேதம் எப்படிப்பட்டது என்றால் அது நூலால் கட்டப்பட்ட சூடான காற்றை உள்ளடக்கிய ஒரு பலூன் போல என சொல்லலாம். அந்த பலூனின் ரப்பரானது முற்றிலுமாய் ஒளி ஊடுருவக்கூடிய கண்ணுக்கு புலப்படாத ஒன்று என்று வைத்துக் கொள்ளுங்கள். பலூனுக்கு உள்ளே உள்ள சூடான காற்றுதான் ஆத்மா. பலூனின் ரப்பர் போலத்தான் சூக்ஷ்ம தேகம். பிரேதத்துக்கு தன் பழைய உடம்பின் மீதும் வீடு, உறவு, சுற்றம் மீதும் இருக்கும் பந்தம்தான் அந்த நூல். அந்த பிரேதம் உடலை விட்டு வெளிவந்த நிலையில் பெரும் குழப்பத்தில் இருக்கும். அதனுள் சூட்சுமமான கர்மேந்திரியங்களும் ஞானேந்திரியங்களும் உண்டு என்றாலும் செயலாற்ற உடல் இல்லாத நிலையில் அந்த குழப்பம் ஏற்படுகிறது. அதற்கு தான் உடலை துறந்தாயிற்று என்று புரிப்படுவதற்கே நேரம் எடுக்கும். தன் இறந்த உடலை சுற்றி உறவினர்கள் அழுவதைக் கண்டு அது பெரும் துன்பத்தை அனுபவிக்குமாம். பிரேதம் மீண்டும் எப்படியாவது தன் உடலில் புகுந்து கொள்ள பெரும் முயற்சி எடுக்குமாம். அது இயலாததால் பெரும் குழப்பத்தையும் வேதனையையும் அனுபவிக்குமாம். அது பற்று விடாமல் தன் இறந்த உடலையும் உடல் எரிக்கப்பட்ட பின் தன் வீட்டையும் சுற்றி சுற்றி வரும்.
உடல் இல்லாவிட்டாலும் உணர்வு அளவில் பெரும் பசியும் தாகமும் இருக்கும். வைதீக முறைப்படியான சடங்குகளில் நம்பிக்கை உள்ளவர்கள் அந்த பசி தாகத்தை தீர்க்கும் முகமாகவே ஒரு கல் ஊன்றி அதில் அந்த பிரேதம் இருப்பதாக பாவித்து முறைப்படி அதற்கு புரோகிதர்கள் வழிகாட்டும் விதத்தில் எள்ளும் தண்ணீரும் அளிக்கிறார்கள். கூடவே ஒரு பிடி உணவை உருட்டி வைத்து உண்பதற்காக அர்ப்பிக்கிறார்கள். இதனால் சிறிது சிறிதாக சூட்சுமமாய் ஊட்டம் பெறும் பிரேதம் அதன் இறுதியாய் தன் பிரேதத்தன்மையை உகுத்து அதன் அடுத்த கட்ட பயணத்தை தொடங்குவதற்கு உதவும் விதமாக 13 நாட்கள் சடங்குகள் செய்யப்படுகின்றன. அதனால்தான் இவற்றில் நம்பிக்கையுள்ளவர்கள் முறைப்படி 13 நாட்கள் சடங்குகளையும் ஸ்ராத்தத்தையும் செய்கிறார்கள். 10 நாட்களிலேயே அது அடுத்த பயணத்துக்கான முழு அக வளர்ச்சியை பெற்றுவிடும். அதற்கு தன் சுவை புலனோடும் வீட்டோடும் உறவுகளோடும் உள்ள பற்றை விட வைக்க 10வது நாள் உப்புச்சப்பற்ற சுவையேதுமற்ற உணவை அதிக அளவில் தாராளமாக படைப்பார்கள். அந்த ஜீவனுக்கு ருசிப்பதற்கான நாவோ நிரப்பிக்கொள்ள வயிறோ இல்லை. ஆனால் ருசியின் மீதும் உணவின் மீதும் பெரும் ஆசை இருக்கும். அதை நீக்கும் முகமாகவே இந்தச் சடங்கு என சொல்கிறார்கள். இறந்த 12, 13வது நாட்களில் செய்யப்படும் ஏகோதிஷ்ட ஸ்ராத்தம், சப்பிண்டி கரணம் போன்றவை முடிந்ததும் பிரேத சரீரமானது யாத்தனா சரீரம் அல்லது பித்ரு சரீரத்தை பெறுவதாக சொல்லப்படுகிறது. அதாவது அதன் மூதாதையர்கள் வாழும் பித்ருலோகத்துக்கு பயணப்படுவதற்கு ஏதுவான, பித்ருலோகத்தில் தங்குவதற்கு ஏற்றதான சூட்சம உடலை பெறுவதாக அர்த்தம். சப்பிண்டீகரணம் எனும் சடங்கில் இறந்தவருக்காகவும் அவரது 3 முந்தைய தலைமுறை, அதாவது தந்தை, தாத்தா, கொள்ளுத்தாத்தா ஆகியவர்களுக்காகவும் பிண்டம் பிடித்து வைத்து இறந்தவருக்கான பிண்டத்தை மூதாதையரின் பிண்டத்தோடு சேர்த்து வைப்பார்கள். அதாவது எப்படியும் அந்த ஜீவன் தன் மூதாதையர்களோடு பித்ருலோகத்தில் சேர்ந்துவிடும் என்கிற நம்பிக்கையின் அடையாளமாய் அமைகிறது இச்சடங்கு. இத்தோடு பிரேதத்துக்காக செய்த சடங்குகள் முடிவுக்கு வருகின்றன. கருட புராணத்தின்படி இனி அந்த ஜீவனை யமதூதர்கள் யமலோகத்துக்கு அழைத்துச் செல்கிறார்கள். அந்த பயணம் ஓராண்டு காலம் நீடிக்கக்கூடியதாகும். ஓராண்டு முடிவில் செய்யப்படும் பித்ரு ஸ்ராத்தம் இந்த பயண முடிவை குறிக்கிறது. அதாவது அந்த ஜீவனானது ஸ்வர்க நரக அனுபவங்களுக்கு உட்படாமல் பித்ருலோகத்தில் போய் சேர்ந்துவிடும் நம்பிக்கையோடு இது செய்யப்படுகிறது. 4ஆம் கேள்வி. யமலோகம், பித்ருலோகம், சொர்க்கம், நரகம் இவை பற்றி புராணங்களில் சொல்லப்படும் கருத்துகள் என்ன? யமதூதர்களால் இட்டுச் செல்லப்படும் அந்த ஜீவனின் ஓராண்டு கால பயணம் அது செய்த பாவங்களின் அளவை பொறுத்து கடுமையானதாகவும் கொடுமையானதாகவும் இருக்கக்கூடும். வறண்ட, முட்கள் நிறைந்த, தீப்பற்றி எரிகின்ற பூமிகளின் வழியே பெரும் துன்பத்துடன் செல்லும் பாதையாக இருக்கலாம். காரிருள் சூழ்ந்த வழியிலும் தாங்க முடியாத குளிரிலும் கடும் சூட்டிலும் செல்வதாய் இருக்கலாம். யமதூதர்கள் அதை கொடுமைப்படுத்தியும் இழுத்துச் சென்றும் துன்புறுத்தக்கூடும். இப்பாதையில் குறுக்கிடும் வைதரணி என்னும் ஒரு பயங்கரமான நதியைப் பற்றியும் கருட புராணமும் வேறு சில புராணங்களும் குறிப்பிடுகின்றன. அந்த நதியில் இரத்தமும் சீழும் மலமும் புழுக்களும் நிறைந்திருக்குமாம். பெரும் பாவம் செய்த ஜீவர்களுக்கு அதை கடந்து செல்வது பெரும் பாடாக இருக்குமாம். வேதனை, சோர்வு, பயம், பசி, தாகம் என அந்த ஜீவன் பெரும் துன்பங்களுக்கு ஆட்படும். இறந்த ஓராண்டு காலமும் மாதா மாதம் அந்த பித்ருவுக்கு செய்யும் மாசியம் என்னும் சடங்கில் வழங்கப்படும் பிண்டமும் எள்ளும் நீருமே அந்த ஜீவனுக்கு தனது பயணத்தில் பசியாற்றிக் கொள்ளவும் தாகம் சோர்வை நீக்கவும் உதவுவதாக சொல்கிறது கருட புராணம். அதோடு ஸ்ராத்த சமயத்தில் தரப்பட்ட அன்னதானம், வஸ்திரதானம் அதாவது ஆடைகள் தானம், ஹிரண்ய தானம் அதாவது தங்கம், கோதானம் அதாவது பசுவை தானமாக வழங்குவது போன்றவையும் ஜீவனின் யாத்திரையில் இருக்கக்கூடிய துன்பத்தை குறைக்கக்கூடியவையாக அமையும் என்பது நம்பிக்கை. அன்னதானம் ஜீவனின் பசி நீக்கத்துக்கு உதவுகிறது. ஆடை தானம் ஜீவன் அனுபவிக்கும் குளிர், வெப்பம் ஆகியவற்றை தாங்க உதவுகிறது. பொன் தானமானது பயணத்தில் ஏற்படும் தடைகளை நீக்கவும் யமதூதர்கள் ஜீவனை கொடுமைப்படுத்தாது கூட்டிப் போகவும் உதவுகிறது. முக்கியமாக கோதானமானது வைதரணி நதியை கடக்க பெரும் சகாயமாகிறது என்பது நம்பிக்கை. குறைந்த பாவமும் அதிக புண்ணியமும் செய்த ஜீவன்களுக்கு அப்பயணம் அத்தனை சிரமம் இல்லாமல் அமையுமாம். கலப்படமாய் புண்ணியமும் பாவமும் செய்த ஜீவன்களுக்கு பயணத்தில் துன்பமும் சௌக்கியமும் மாறி மாறி வருமாம். இப்படி ஓராண்டு பயணம் செய்த ஜீவனை யமலோகத்தில் கொண்டு சேர்க்கிறார்கள் யமதூதர்கள். யமலோகம் என்பது தென் திசையில் அமைந்த ஒரு லோகம் என்றும் அது ஒரு நீதிமன்றம் போல என்றும் சொல்லப்படுகிறது. யமதேவனின் கணக்கு பிள்ளையான சித்திரகுப்தன் அந்த ஜீவன் செய்த பாவ புண்ணிய கணக்குகளை சொல்ல அவற்றிற்கேற்ப அந்த ஜீவனின் அடுத்த கட்டத்தை தீர்மானிக்கிறான் யமதேவன். சராசரிக்கும் அதீதமான பாவங்களை செய்த ஜீவன்
அந்த பாவ பலன் தீரும் வரை நரகத்துக்கு சென்று கொடும் வேதனையை அனுபவிக்க வேண்டி வரும். எந்த பாவங்களுக்கு எந்தவிதமான தண்டனைகள் என்று கருட புராணம் விவரமாய் விளக்குகிறது. அவற்றை நாம் இங்கே விளக்கப் போவதில்லை. சராசரிக்கும் அதீதமான புண்ணியங்களை செய்த ஜீவன் அந்த புண்ணிய பலன் தீரும் வரை சொர்க்கத்துக்குச் சென்று சொர்க்க போக சுகங்களை அனுபவிக்கும். பெரும்பாலும் முதலில் நரகத்தில் துன்பம் அனுபவித்து தீய கர்மாக்களை ஒழித்து தூய்மை பெற்ற பின் தொடர்ந்து சொர்க்க போகத்தை அனுபவிக்க அந்த ஜீவன் செல்லும் என சொல்லப்படுகிறது. சில ஜீவன்களுக்கு இது மாற்றியும் அமையலாமாம். சராசரியான புண்ணிய பாவங்களை செய்த ஜீவன் சொர்க்க நரக வாசங்களுக்குச் செல்லாமல் மீண்டும் கர்மபூமியான பூமிக்கு வந்து மறுபிறப்பெடுத்தாக வேண்டும். அது நிகழ்வதற்கு முன் ஒரு தற்காலிக வாசஸ்தலமாய் அந்த ஜீவன் பித்ருலோகம் சென்று தன் உற்றார் உறவினர்களுடன் சேர்ந்து நிம்மதியை அனுபவிக்கும். அவ்வாறே சொர்க்க நரக அனுபவங்களைப் பெற்ற ஜீவனும் பித்ருலோகத்தை சென்று அடையும். இது எப்படியென்றால், மக்கள் கோடை காலத்தில் ஒரு ஊட்டிக்கோ கொடைக்கானலுக்கோ சென்று ஹோட்டலில் அறையெடுத்துத் தங்கி அந்த ஊரின் குளிர்ச்சியை அனுபவித்து ஓய்வெடுக்கிறார்கள் அல்லவா, அதுபோல எனலாம். விடுப்பு முடிந்ததும் ஹோட்டலை காலி செய்துவிட்டு சொந்த வீட்டுக்குத் திரும்பித்தான் ஆக வேண்டும். ஒரு ஜீவனின் எஞ்சியுள்ள கர்மாக்கள், அதன் விருப்பு வெறுப்புகள், வாசனைகள் இவற்றைப் பொறுத்து அடுத்த பிறவி எடுப்பதற்கொரு கால இடைவெளி இருக்கும். அது ஜீவனுக்கு ஜீவன் மாறுபடலாம். இறை இச்சைப்படியும் சொந்த இச்சைப்படியும் சிலர் வெகு விரைவிலும் சிலர் நீண்ட காலம் கழித்தும் மறுபிறவியை பெறலாம். அது நிகழும் வரையே பித்ருலோக வாழ்க்கை. உண்மையில் பித்ருலோகம் என்பது மேலுலகை சார்ந்தது. பித்ருலோகம் என்பது சந்திரலோகத்தில் ஒரு பகுதி என சில புராணங்கள் சொல்கின்றன. அவ்வாறே சொர்க்கமும் மேலுலகை சார்ந்ததே. இந்திரலோகத்தின் ஒரு பகுதியே சொர்க்கம் என சில புராணங்கள் சொல்கின்றன. ஆனால் யமலோகம், நரகம் இவை அதலம் சுதலம் போன்ற கீழ் உலகங்களுக்கும் அப்பால் தெற்கே உள்ள உலகங்களாக சொல்லப்படுகின்றன. பித்ருலோகம் என்பது அங்கிருந்து மேலேறி மோட்சத்துக்கு வழிகோலும் ஒரு இடம் அல்ல. மீண்டும் பூமிக்கு இறங்கி வந்து பிறப்பெடுக்கவிருக்கும் ஜீவன்களுக்கான தற்காலிக தங்குமிடம் மட்டுமே. இங்கு முக்கியமாய் கவனிக்க வேண்டியது, நாம் வாழும் இவ்வுலகம் மட்டுமே கர்ம பூமியாகும். இங்கு வந்து உடல் எடுத்து ஸ்தூலமாயும் சூட்சுமமாயும் கர்மங்களை செய்து விவேக வைராகியம், பக்தி, ஞானம் போன்றவற்றை அடையப் பெற்று தனது கர்ம பலன்களை முற்றிலுமாக தீர்த்து மோட்சமடையும் தகுதியைப் பெறும் இடம் பூமி மட்டுமே. சொர்க்கத்திலோ நரகத்திலோ இல்லை பித்ருலோகத்திலோ முறையே இன்பம் துன்பம் ஓய்வு இவற்றை அனுபவிக்கும் ஜீவன் அவற்றை தன் சூக்ஷ்ம தேகத்திலேயே அனுபவிக்கிறது. அனுபவங்களெல்லாம் மனோமயமே. நாம் முன்பே வேறு அத்தியாயங்களில் ஏற்கனவே சொன்னதைப் போல சனாதன தர்மத்தில் ஆப்ரஹாமிய மதங்களைப் போல சொர்க்கமோ நரகமோ நிரந்தர வாசஸ்தலம் அல்ல. அவை கர்ம கணக்குகளை தீர்க்கும் தற்காலிக அனுபவஸ்தலங்களே. அறுதி இலக்கு சொர்க்கவாசம் அல்ல, மோக்ஷமே. சனாதன தர்மத்தில் எப்பேற்பட்ட மகா பாவத்தை ஒருவன் செய்திருந்தாலும் அவனுக்கு விடிவு உண்டு. மோட்சத்துக்கான தகுதியைப் பெற வாய்ப்பு நிரந்தரமாய் உண்டு. ஆப்ரஹாமிய மதங்களைப் போல அவனை பாவி என முத்திரை குத்தி நரகத்தில் நிரந்தரமாய் வாட்டியெடுக்கும் கோட்பாடு கிடையாது. எப்பேற்பட்ட பாவமாயிருந்தாலும் அது ஜீவன் சுமக்கும் ஒரு மூட்டை மட்டுமே. நரக தண்டனை மூலம் அந்த மூட்டை இறக்கி வைக்கப்படுகிறது. பின் ஜீவன் பூமிக்கு வந்து மறுபிறப்பெடுத்து தன்னை கடைத்தேற்றிக் கொள்ள இயலும். 5ஆம் கேள்வி. தற்கொலை செய்து கொள்வது ஏன் பெரும் பாவமாக கருதப்படுகிறது? அப்படி மரித்த ஒருவனின் பிரேதத்தின் கதி என்ன? ஒருவனின் ஆயுட்காலம் என்பது அவனது பிராரப்தத்தாலே தீர்மானிக்கப்படுகிறது என்பதை முன்னரே சொன்னோம். தற்கொலை என்பது ஒருவன் தன் சுய இச்சையால் பிராரப்த தொடர்ச்சியை முறித்து விதிக்கப்பட்ட காலத்துக்கு முன்னரே உயிரை துறப்பது ஆகும். இது இறை இச்சைப்படி நடக்கும் பிராரப்தத்துக்கு முரணான செயல் என்பதால் அந்த ஜீவன் உண்மையில் அதிகப்படியான துன்பத்துக்கு உள்ளாகவே நேரிடும். அதனால்தான் தற்கொலை என்பது பெரும் தவறு, அது பாவம் என்று வலியுறுத்தப்படுகிறது. அதீத வெறுப்பு, கசப்பு, ஏமாற்றம், வாழ்வை எதிர்கொள்ள துணிவில்லாத கோழைத்தனம், பரபரப்பு, அவசர புத்தி போன்றவற்றால் மனக்கொதிப்படைபவர்களே தற்கொலை செய்து கொள்கின்றனர். அவர்கள் பிரேத நிலையை அடையும்போது அந்த கொதிப்பும் படபடப்பும் இன்னும் பன்மடங்காகுமே தவிர குறையப் போவதில்லை. அவர்கள் விதிப்படி தங்கள் ஆயுட்காலம் முடியும் வரை பிரேத நிலையிலேயே அலைய வேண்டி வரும். அது மட்டுமல்ல, ஒருவேளை அவர்களுக்கு ஈமக்கிரியைகளும் பிண்டமும் ஷராத்த சடங்குகளும் செய்யப்படவில்லை என்றால் அந்த பிரேதத்தின் நிலை இன்னும் பரிதாபகரமாகும். பிராரப்தத்தின்படி 70 ஆண்டு காலம் வாழ வேண்டிய ஒருவன் 30 வயதில் தற்கொலை செய்து கொள்வானானால் அவன் பிரேதமாக இன்னும் 40 ஆண்டுகள் அலைய வேண்டி வரும். பசி, தாகம், வேதனை என்று அந்த பிரேதம் படக்கூடிய துன்பம் கொடுமையானது.
ஆயினும் ஒரு நாளில்லை ஒரு நாள் இறை அருளால் அப்பிரேதம் தனது மேலான கதியில் பயணப்படவே செய்யும். அதற்கு அதன் உறவினர்கள் செய்யும் அன்னதானம், பூஜைகள், பிரார்த்தனைகள், இறை நாமத்தை சொல்லுதல் போன்றவை உதவும். யமலோகத்தை சென்றடைந்து தன் கர்ம கணக்குகளின்படி சொர்க்க நரக வாசங்களை அனுபவிக்க வேண்டியிருந்தால் அனுபவித்து பின் பூமியில் பிறக்க வழி கிடைக்கவே செய்யும் என்பது புராணங்களின் கோட்பாடு. 6ஆம் கேள்வி. சற்றும் எதிர்பாராத ஏதோ ஒரு விபத்திலோ இல்லை கொலை செய்யப்பட்டோ இல்லை போராட்டம், கலவரம், கூட்ட நெரிசல், போலீஸ் துப்பாக்கி சூடு போன்ற ஒன்றிலோ சிக்கி ஒருவன் துர்மரணமடைந்தால் அதுவும் பிராரப்த கர்மாவுக்கு அப்பாற்பட்ட மரணமா? அப்படி இறந்தவரின் நிலை என்ன? அப்படிப்பட்ட ஒரு துர்மரணமும் பிராரப்தத்துக்கு உட்பட்ட மரணமே. மற்றவர்கள் கண்ணோட்டத்தில் அது இயற்கையாய் உயிர் நீக்கும் மரணத்தைப் போல் அல்லாது கொடூரமாய் திடீரென்று நிகழ்வதாகத் தோன்றினாலும் அது விதிப்படி நேர்ந்த மரணமே அன்றி வேறில்லை என்று சாஸ்திரங்கள் சொல்கின்றன. அப்படி எதிர்பாராது மரணமுற்ற பிரேதம் பெரும் அதிர்ச்சியிலும் வேதனையிலும் படபடப்பிலும் இருக்கும். அதனால் தான் இறந்துவிட்டதை நம்ப இயலாமல் இருக்கும். வயது முதிர்ந்து இயற்கையாய் மரணம் வருகையில் ஒருவனுக்கு ஓரளவேனும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய மனப்பக்குவம் வர வாய்ப்பிருக்கிறது. அதனால் மரண வேதனை குறைவாகவும் இருக்கக்கூடும். ஆனால் இப்படி துர்மரணம் சம்பவிக்கும் ஒருவனுக்கு உயிர் வாழும் வேட்கை தீவிரமாக இருக்கும். அதனால் மரண சமயத்தில் அனுபவிக்கும் வேதனையும் மிக கடுமையாகவே இருக்கும். அப்படி அனுபவித்த கொடும் வேதனை அதன் சூட்சும தேகத்தின் அங்கமான மனதில் தங்கி மேலும் மேலும் வருத்திக் கொண்டே இருக்கும். அத்தகைய ஜீவன்களுக்கு முறைப்படி ஈமச் சடங்குகள் செய்தல், பிண்டம், எள், நீர் அளித்தல், ஸ்ராத்தம், சப்பிண்டீகரண சடங்குகள் செய்தல் ஆகியவை மிகவும் அவசியம் என்கிறார்கள். நேயர்களே, இதுவரை இந்த அத்தியாயத்தில் நாம் பார்த்தது சம்சார பந்தத்தில் சிக்குண்டிருக்கும் ஜீவனின் பயணத்தை பற்றித்தான். மோக்ஷத்துக்கு தகுதி பெற்ற ஜீவனின் மரணமும் பயணமும் எப்படி இருக்கும்? துவைத்த அத்வைத்த விசிஷ்டாத்வைத்த கோட்பாடுகளின்படி அவற்றிற்கான விளக்கங்கள் என்ன? வைதீக புராண நம்பிக்கைகளின்படி செய்யப்படும் சடங்குகளுக்கும் தத்துவார்த்தமான கோட்பாடுகளுக்கும் இடையில் எத்தகைய குழப்பங்களும் சந்தேகங்களும் பின்னி பிணைந்துள்ளன? இவற்றைப் பற்றிய கேள்வி பதில்களை அடுத்த வாரம் தொடர்வோம். இனி ஒரு முக்கிய அறிவிப்பு. ஆழமாய் அறிவோம் சனாதன தர்மம் காட்டும் ஆன்மீகம் என்னும் இந்த தொடர் இன்னும் சுமார் 6-7 வாரங்களுக்குள் முடிவுக்கு வரும். அதனைத் தொடர்ந்து சி.வி. ராஜன் எழுதும் மகாபாரதம் சொல்லாமல் விட்ட சுவடிகள் எனும் அடுத்த தொடர் தொடங்கவிருக்கிறது என்னும் மகிழ்ச்சியான செய்தியை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். அத்தொடர் மிக பெரும்பாலும் மூலக்கதையான வியாச பாரதத்தை அடியொற்றியே எழுதப்பட்டுள்ள ஒரு புனைவு கதையாகும். மகாபாரத கதாபாத்திரங்களுக்கோ சம்பவங்களுக்கோ தார்மீக கோட்பாடுகளுக்கோ பாதிப்பு உண்டாக்காத விதத்தில், அதே சமயம் எழுத்தாளரின் கற்பனை திறனை கலந்து ஆங்காங்கே பாத்திரங்களின் எண்ண ஓட்டங்களையும் புதிய கதாபாத்திரங்களையும் சம்பவங்களையும் சேர்த்து எழுதப்பட்டுள்ள புனைவு இது. மூலக்கதையை ஏற்கனவே அறிந்தவர்கள் புதியதோர் கண்ணோட்டத்தில் மகாபாரத கதையை அணுகவும் இன்னும் சிறப்பாக புரிந்து கொள்ளவும் சிந்தித்து அசை போடவும் உதவும் விதத்தில் எழுதப்பட்டுள்ள புனைவு இது. இதில் உள்ள எல்லா சம்பவங்களும் உரையாடல்களும் மூலக்கதையில் உள்ளவை என தவறாக எடுத்துக்கொண்டு விடக்கூடாது. நல்ல எளிய தமிழில் ஒரு நவீன கால நாவலின் அமைப்பில், ஆனால் ஒரு சரித்திர கதையை சொல்லும் விதத்தில் இது உருவாக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக ஒலி வடிவில் கேட்க உகந்த விதத்தில் எழுதப்பட்டுள்ளது. பொதுவாக சாண்டில்யன், கல்கி போன்றோர் எழுதும் சரித்திர கதைகளில் இருப்பதைப் போன்ற விரிவான விவரணைகள் இதில் மிக குறைவாகவும், உரையாடல்கள், மன ஓட்டங்களின் வெளிப்பாடுகள் போன்றவை அதிகமாகவும் இருக்கும். பீஷ்மரின் கதையிலிருந்து இது துவங்கும். முன்கதைகளோ துணைக்கதைகளோ கிளைக்கதைகளோ இதில் இடம்பெறுவது மிக அரிதாகவே இருக்கும். வியாச மகரிஷி எழுதியுள்ள மகா காவியத்துக்கோ அதை ஆதாரமாகக் கொண்டு மொழிபெயர்த்தும் சுருக்கியும் எழுதப்பட்ட பிற மகாபாரத படைப்புகளுக்கோ எந்தவித கேடோ பாதிப்போ அவமரியாதையோ செய்யும் நோக்கத்தில் இது எழுதப்படவில்லை என்று உறுதி கூறுகிறோம். சில நவீன எழுத்தாளர்கள் மகாபாரத வில்லன்களை நல்லவர்களாகவும் ஹீரோக்களை பொல்லாதவர்களாகவும் திரித்து எழுதும் கதைப்போக்கு போன்று எதுவும் இப்புனைவில் கிடையாது. நேயர்களே, இந்த பாரத கதையை கேட்க நீங்கள் ஆர்வமாக இருக்கிறீர்களா? உங்கள் கருத்தை தெரிவியுங்கள். நேயர்களே, இனி மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது கதையோசை தீபிகா அருண்.